யுகாதி தின வாழ்த்துக்கள். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் கலந்துருக்கீங்க, எந்த மாதிரியான ஃபீல்? உங்கள் எல்லாருக்குமே யுகாதி தின வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறது. இந்த நல்ல நாளில் வந்து நிறைய மரங்களை வந்து கிவ்அவே எல்லாருக்கும் கொடுக்குறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு புண்ணியமான விஷயம். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி நான் இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டேன். தேங்க்யூ. தற்போது யுகாதி விழாவில் கதாநாயகன் நமது மாண்புமிகு அலுவலக அமைச்சர் அண்ணன் அவர்களுக்கு மாநில விளம்பர எம்பி பொன்னசாமி நாயுடு அவர்கள் படத்தை அண்ணன் அமைச்சர்கள் திறந்து வைப்பார்கள். ஒரு 2 நிமிடம் அமைச்சர்கள் உரையாற்றிட்டு நாயுடு சங்கத்தினுடைய யுகாதி திருவிழாவை முன்னிட்டு கொண்டசாமி பெரியவருடைய படத்திறப்பு விழாவிலே பங்கேற்று அவருக்கு சிறப்பு சேர்ப்பதற்கு காரணமாக இருந்த அன்பிற்கினிய இந்த சங்கத்தை சார்ந்த சிவராமன் அவர்களே, சுதர்சனம் அவர்களே, ரகுநாதன் அவர்களே, செல்வராஜ் அவர்களே, உதயசங்கர் அவர்களே, நன்றியுரை நல்க இருக்கின்ற சுசீந்திரன் அவர்களே, மருத்துவர் ராமகிருஷ்ணன் அவர்களே, வருகை தர இருக்கின்ற CMK ரெட்டி அவர்களே, வருகை தந்திருக்கின்ற அனைத்து நிர்வாகிகளே, என் அன்பிற்கும் பாசத்திற்கும் இனிய அருமை சகோதரி நடிகை சீதா அவர்களே, பாலகுருசாமி நாயுடு அவர்களே, விவேகானந்த நாயுடு அவர்களே, கையல்தேவி அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியை பங்கேற்றிருக்கின்ற அனைவருக்கும் உகாதி சுபகாட்சிகள். ఫస్ట్ టైం ఈ மாதிரி ఒక ఫంక్షన్ నాకు తెలిసి ఉండేది. అయితే దీంట్లో మెంబర్ వచ్చి తెలుగు వాళ్ళు ఎక్కువగా ఉంటారు. అందరినీ ఒకటిగా కలెక్ట్ చేసి ఒకటిగా ఉండాలి బలంగా. ఇదేదే ఒక 200 సీట్గా దాంట్లో 50 సీట్గా ఉంటుంది ఫుల్ అయ్యి. నెక్స్ట్ టైం పిలిచేటప్పుడు సీట్లు ఫుల్గా ఉండి మళ్ళీ అందరికీ ఉపాధి శుభాకాంక్షలు. నమస్కారం. కోరుతున్నాను. யுகாதி தின வாழ்த்துக்கள். இந்த மாதிரி ஒரு கமிட்டியில் வந்து இந்த யுகாதி தினத்தை வந்து கொண்டாடுறது மிக சிறப்பாக இருக்கிறது. அனைவரையும் ஒன்று சேர்க்கணுன்றது தான் இவங்களுடைய முதற்கண். இவர்கள் அனைவரும் ஒன்று சேர்க்கணும் தான் இவர்களின் முதற்கண் வேண்டுகோள். நம் அனைவரும் ஒன்றுபட்டு இவ்விழாவை வந்து அடுத்த வருடம் மிக சிறப்பாக நடத்த வேண்டும் என்று மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். நம் இனத்தவர்கள் அனைவரும் ஒன்று கூட வேண்டும். அதுதான் இவர்களின் முக்கியமான வேண்டுகோளாக இருக்கிறது. நமக்குள் வேற்றுமை உண்டால் பலரும் அதை கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. ஒன்றுபட்டு அனைவரும் இருக்க வேண்டும். எனவே அடுத்த வருடமாவது மிக சிறப்பாக விழா வந்து இன்றும் மிக சிறப்பாக அனைவரும் ஒன்று சேர்ந்து அனைவரும் கொண்டாட வேண்டும் என்பது என்னுடைய பணிவான வேண்டுகோளாக கூறுகிறேன். யுகாதி என்பது பிரம்மனுடைய பிறப்பை பற்றி கூறுவது. தெலுங்கு வருட பிறப்பு. தெலுங்குடைய முதல் நாள் வந்து யுகாதி. எப்படி ஆங்கில புத்தாண்டு வருகிறதோ, சித்திரை புத்தாண்டு வருகிறதோ, அதே மாதிரி யுகாதி என்பது தெலுங்கருக்காக கொண்டாடப்படுகின்ற ஒரு சிறப்பான விழா என்பது ஆகும்.
இந்த விழாவில் அனைவரும் ஒன்று சேர்ந்து கொண்டாடுவது இன மக்கள் ஒற்றுமையை நிலைநாட்டுவது சிறப்பான அம்சமாகும். ஆகவேதான் யுகாதியை ஆதியில் தோன்றிய முதல் விழா வந்து யுகாதி தான். யுகாதி என்பதுதான் எல்லா ஆண்டுகளுக்கும் முதலாக தோன்றியது தெலுங்கு வருட பிறப்பு. ஆகவே அதை யுகாதி என்று அனைவரும் கொண்டாடுகின்றோம். தெலுங்கு மக்கள் நாங்கள் அனைவரும் கொண்டாடுவது வழக்கம். அதை தான் இன்றைய தினம் மகிழ்ச்சியாக கொண்டாடுகின்றோம். போதுமா போதுமா? நாங்கள் வந்து உண்மையிலேயே சொல்ல போனால் பெண்கள் வந்து அதிகமாக கொண்டாடுவதற்கு காரணமே எல்லோரும் ஒருவரை ஒருவர் தெரிந்து கொள்வதற்காக, உறவு முறையை வளர்த்து கொள்வதற்காக. பெண் கொடுத்து பெண் எடுக்கலாம், மாப்பிள்ளைகளை தேடிக்கொள்ளலாம். இங்கு எங்கெங்கோ செல்லுகின்ற இந்த நேரத்திலே ஒருங்கிணைந்த இந்த கூட்டம் அனைவருக்கும் ஒரு சிறப்பானதாகும். ஒற்றுமையை நிலைநாட்டுவதும், குழந்தைகள் உறவுகளை வளர்த்து கொள்வதற்கும், நாங்கள் ஒவ்வொருவருடன் பழகி கொள்வதற்கும், ஒவ்வொரு விழாவிலும் கலந்து கொள்வதற்கும், வீட்டினுடைய உறவு முறைகளையும் குடும்பத்தில் நடக்கும் நிகழ்ச்சிகளிலும் பங்கு பெறுவதற்காகவே இவ்விழா சிறந்ததாக இருக்கின்றது. ஆகவே பெண்கள் அதிகமாக இதில் பங்கெடுத்துக் கொள்கின்றோம் என்பதுதான் சால சிறந்தது. ராணி மங்கம்மாள் எங்களுக்கெல்லாம் பெரிய மூதாட்டி. அவர்தான் எங்களுக்கு பெண்களுக்கெல்லாம் வீரத்தை கொடுக்கக்கூடியவர் ராணி மங்கம்மாள். நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் பாண்டிய நாட்டிலே ஒவ்வொரு வீட்டிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ராணி மங்கம்மா இருப்பாங்க. மங்கம்மா பாட்டிகள் பெயரெல்லாம் மங்கம்மான்னு இருக்கும். அந்த மங்கம்மாவுடைய சிறப்பு வந்து இந்த நாட்டிலே வந்து பல பெண்களுக்கு உறுதுணையாக, முற்போக்குவாதியாக, எல்லோருக்கும் ஒரு வீரத்தை கொடுக்கக்கூடிய மங்கையாக இருந்தால். ஆகவே அவருக்கு ராணி மங்கம்மாள் என்ற பெயர் வந்தது. மிகுந்த, அதாவது பல ஊர்களில் நடக்கின்ற எல்லா வகை நல்ல காரியங்களுக்கும் அம்மா பெயரை வைத்திருப்பார்கள். ராணி மங்கம்மா சத்திரமே இருக்கின்றது. எப்படி சத்திரம், ஏன் சத்திரம் இருக்கிறது? வெகு தூரத்தில் இருந்து நடந்து வருகின்றவர்கள்லாம் அங்கு இளைப்பாறுவதற்கும் களைப்பாறுவதற்கும் உண்டு உறங்குவதற்கும் அந்த ராணி மங்கம்மா சத்திரம் இருக்கின்றது. அது நினைவு சின்னமாக இன்றளவும் நடந்து கொண்டு இருக்கின்றது. அதுவும் மிக சிறப்பு வாய்ந்த அம்மையாருடைய பெருமைகளில் ஒன்றாகும். எல்லாருமே இனிமேல் வருஷம் மரங்களை வைங்க, மரங்களை பாதுகாத்துருங்க. நான் வந்து ஒரு இயற்கை ஆர்வலர், அதனால எல்லாருமே மரக்கன்றுகள் வைங்க. இன்றைக்கும் நாங்கள் எல்லாருக்கும் மரக்கன்றுகள் கொடுத்துருக்கோம். யாரும் அதை வந்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க. எல்லாரும் அதை பாதுகாப்பாக வளங்க, தண்ணி ஊற்றி நல்லபடியாக வளங்க. நீங்களும் வந்து உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கெல்லாம் மரக்கன்றுகள், செடிகள் இந்த மாதிரி கொடுத்து நம்ம இயற்கையை காப்பாற்றணும். ஏன்னா பூமி வந்து இப்போ அழிஞ்சிட்டு இருக்கு. இப்போ கூட பார்த்தீங்கன்னா தாய்லாந்தில் வந்து ஒரு நிலநடுக்கம் வந்து ஏகப்பட்ட பேர் இறந்துருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் வந்து நம்ம பூமி வெப்பமடைதல் தான். இந்த மாதிரி இயற்கை பேரழிவுகள் நடக்காமல் இருக்கணும்னா நம்ம எல்லாரும் வந்து மரக்கன்றுகள் வச்சு நம்ம பூமியை காப்பாற்றணும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் உகாதி வாழ்த்துக்கள். ராணி மங்கம்மா பத்தி பேச சொன்னீங்க. அவங்களுக்கு மதுரையில மியூசியம் இருக்கு. எல்லா அந்த காலத்துல பெண் இனத்துக்கு பெருமை சேர்த்தவங்க அவங்க. இன்னைக்கும் மங்கம்மா பேர்ல சத்திரங்கள் நிறைய இருக்கு, மியூசியம் நிறைய இருக்கு. அவங்க பேர்ல குலதெய்வங்களும் நிறைய இருக்கிறாங்க. அவங்களால உண்டாக்குன குலதெய்வங்களும் நிறைய. அதே போல பெண்களுக்கு அதிகாரம் எப்போ கையில வரும்போது அவங்க கண்டிப்பா அவங்களோட திறனை கண்டிப்பா நிலைநாட்டுவாங்க. அதிகாரம் இருக்கிற அதிகாரத்தில் இருக்க பெண்களுக்கு நல்ல ஒரு மதிப்பும் நல்ல ஒரு செயல்பாடு திறனும் நிறைய இருக்கும். அவங்க கிட்ட இருந்து நிறைய எதிர்பார்க்கலாம். அதே போல இங்க உட்கார்ந்துட்டு இருக்க 32 பெண்களுக்கும் இது வரைக்கும் எந்த ஒரு வெளமநாயுடு சங்கத்திலயும் யாருக்கும் இந்த மாதிரி 32 பெண்களை உட்கார வச்சு பண்ணல. இங்க உட்கார்ந்துட்டு இருக்க 32 பெண்களுக்கும் உரிமை கொடுத்து பேச சொன்னது பெரிய விஷயம். இது இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. அது நல்ல விதமா போய், பெண்களால முடியாதது எதுவுமே கிடையாது. ஒரு வீட்டுல வந்து ஹஸ்பண்ட் வந்து வெளியில சுதந்திரமா வந்து வெளியில வந்து எல்லாம் பண்றாருன்னா அதுக்கு அவங்களோட ஒத்துழைப்பும் கண்டிப்பா இருக்கும். அவங்க வந்து கண்டுக்காம இருக்கிறதுனால தான் இவங்க ஃப்ரீயா வந்து எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நாள் வந்து சமுதாயத்துக்கோசம் உழைக்கிறாங்க, வெளியில வராங்க, அதுக்கோசம் பாடுபடுறாங்க. அதே போல இப்ப பெண்களும் வெளியில வராங்க. வந்திருக்க அந்த 32 பெண்களும் கம்மியாகாம இன்னும் நிறைய பேர் சேர்ந்து ஒரு கூட்டமா நிறுவி அடுத்த தடவை உகாதி ஃபங்க்ஷன் இன்னும் நல்லா சிறப்பா பண்ணணும். நிறைய போட்டிகள்லாம் வைக்கணும்.
பெண்களுக்கு நல்ல உயர்த்துற மாதிரி ஏதாவது பண்ணி கொடுக்கணும். அவ்வளவுதான். தேங்க்யூ. இன்னைக்கு யுகாதி விழாவில் கூடியிருக்கிற எல்லா மக்களுக்கும் ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி. யுகாதின்றது யுகம் ப்ளஸ் ஆதி. இந்த யுகாதி அன்னைக்கு பிரம்மனே பிறந்து அவதாரம் எடுத்த நாள்னு நாம் சொல்லிக்கிறோம். இந்த பிரம்மன் பிறந்த நாளில் நம்ம எல்லாரும் ஒன்று கூடி இன்னைக்கு நம்ம சந்தோஷமாக இருக்கிறோம் அப்படிங்கிறத இங்கே உறுதி செஞ்சுருக்கிறோம். இதே மாதிரி நம்ம வர்ற சந்ததிகளுக்கும் யுகாதியை பற்றி தெரியப்படுத்தி இன்னும் அதிகமாக நல்லா கொண்டாடணும்னு நான் வேண்டிக்கிறேன். வெள்ளமக்குளம் மக்கள் இதை இப்போதான் புரிஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தாலும் இனி இதை வழி நடத்தி இன்னும் பெரிய அளவில் கொண்டு போகணும்னு நான் கேட்டுக்கிறேன். வாழ்த்துறேன், வணங்குறேன். மேலும் பெண்களை முன்னெடுத்து இந்த சமுதாயம் முதல் முறையா இன்னைக்கு எடுத்துட்டு வந்து இங்க நிறுத்திருக்கிறாங்க. இந்த பெண்களை வச்சு எவ்வளவு செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்கான உதாரணமா நாங்க எல்லாரும் இங்க நின்றுக்கிறோம். அடுத்தடுத்து விஷயங்களுக்கு பெண்களும் முன்னாடி நின்று இந்த சமுதாயத்துக்கு நல்ல ஒரு மதிப்பையும் மரியாதையும் தருவோம்னு நம்பிக்கையோட இந்த நிகழ்ச்சியில நாங்க கலந்துருக்கிறோம். நன்றி, வணக்கம். இன்று அனைத்து சமூக மக்களுக்குமான எழுச்சியா இருக்கும். இது ஒரு தெலுங்கு நியூ இயர்னு சொல்றோம். நம்ம யுகாதியா கொண்டாடிட்டு இருக்கோம். வாழ்க்கையில ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமான அர்ப்பணிப்போட வாழ்ந்துட்டு இருப்பாங்க. சமூகத்துக்கான செயல்களை செய்யறதுல பெண்களோட பங்களிப்பு எவ்வளவு இருக்குங்கிறத எல்லாரும் அறிஞ்சிருப்பாங்க. பெண்கள் முன்னெடுக்கிற எந்த காரியமும் தடையின்றி முன்னேறுங்கிறது எல்லாருக்கும் அறிந்தது. இப்ப இந்த சமூகத்தோட மக்கள் எல்லாருக்குமான போராட்டத்தை எல்லா காலத்திலயும் நிறைவேற்றிட்டு இருப்பாங்க. அனைத்து விதமான சமூக மக்களும் பயனடைகிற எல்லா விதமான குறிக்கோள்களையும் நாங்க எடுத்திருக்கோம். இதை நாங்க நிறைவேற்றுவோங்கிறத இந்த நாள்ல சபதம் எடுத்துக்கோம். எல்லாரும் சபதம் எடுக்க தயாரா இருக்காங்களா? யுகாதி விழான்னு சொல்றாங்க. இங்க தமிழ் ஆர்வலர்கள் நிறைய இருக்காங்க. இந்த விழா தமிழ் மக்களால தெலுங்கு இனத்துல பிறந்த தமிழர்களோட தாக்கமா இருக்கிறதுனால நாங்களும் தமிழ் மக்களோட தான் ஒன்னா இருக்கோம். இந்த தமிழ் மக்களுக்காகவும் நிறைய செய்யறதுக்கு காத்திருக்கோங்கிறதான். இங்க ஒரு யூனிட் இருக்குது. இங்க எல்லாருமே ஒரே தாயோட மக்கள் தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ராணி மங்கம்மாளோட சபதம்னு சொல்லுவாங்களா இருக்கும். ராணி மங்கம்மாள்ங்கிறவங்க இந்த ராஜாக்கள் நடத்தின எல்லா இதுலயும் எல்லாரும் போரை நிலைநிறுத்தி இருப்பாங்க. ஆனா அவங்க போர் இல்லாத ஒரு யூனிட்டியா கொண்டு போகணுங்கிறதுக்காக எல்லாருக்கும் படை தளபதியா இல்லாம அவங்க 13 வயசு குழந்தைய வச்சுக்கிட்டு 2 தலைமுறையா அவங்க ஆட்சி பண்ணிட்டு வந்திருக்காங்க. அதனால இவங்க எல்லாருக்குள்ளரையும் ஒரு போர்க்குணமும் இருக்கு, ஒரு அமைதியும் இருக்கு, சாந்தமும் இருக்கு. இந்த பெண்கள் நினைச்சா எதை வேணாலும் சாதிப்பாங்கிற நல்லெண்ணமும் எல்லாருக்குள்ளே இருக்குதுனால நாங்க எடுத்திருக்க எல்லா முடிவுகளுக்கும் நாங்க எல்லாரும் இந்த சமூகத்துல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா எல்லா ஆண்களுமே பெண்களை வளர்த்தெடுக்கிறதுல ரொம்ப குறிக்கோளா இருப்பாங்க. எந்த ஆணும் சரிக்கு சமமா தன்னோட பெண்களை நடத்துவாங்க. நாங்க ஒரு ப்ரௌடாவே ஃபீல் பண்ற மாதிரி இருக்கும். அதுல ஓகே. இது தமிழ்ல போட்டுக்கிறதுன்னு கேட்டீங்க. இது தமிழ்நாட்டில் நடக்கிற ஃபங்க்ஷனு. எல்லாம் தமிழ் தான். தெலுங்குலாம் தமிழில் பேசுறதுனால நாங்கள் தமிழில் போட்டுக்கோம். இதே ஆந்திரா வந்து தெலுங்கில் போட்டுக்குவோம். நீங்கள் ஏன் தெலுங்கில் போடலன்னு கேட்டீங்க. இதுதான் மீனிங்கு. என்ன பண்ணுறது, நம்ம தமிழ்நாட்டில் வாழ்ம்போது தமிழ் தான் போடுறோம். இதுக்கு எங்களுக்கு ஆதரவு கொடுத்து இவ்வளோ பேர் வந்திருக்காங்க. குறைபாடுகள்னா 2 சங்கமாக இருக்குது. 2 ஒன்றா தான் இருந்தது. அதில் ஒரு சில பேருக்கு நல்ல ஹையில் இருக்கவங்களுக்கு, பணக்காரங்களுக்கு ஒரு மரியாதை, ஏழைக்கு ஒரு மரியாதை கொடுத்தாங்க. நாங்கள் ஒரு மிடில் இன்கம் குரூப்பு. அவங்களோட மரியாதையெல்லாம் சரியா இல்லாதனால வெளியில் வந்துட்டோம். அதெல்லாம் சரிப்படுத்தலாம் தான் இப்போ நாங்கள் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறோம். எப்படி கூடிய சீக்கிரம் முடிஞ்சிடும். அவங்களெல்லாம் லெவல் பண்ணி எல்லாரும் ஒன்று தான் சொல்லி புரிய வச்சு நாங்கள்லாம் ஒன்று சேருவோம். அங்கெல்லாம் நீங்கள் வந்தாவாங்க வராட்டி போங்கன்னு தான் இருக்காங்க. அது நாங்கள் விடமாட்டோம். அதில் எங்களோட பணம் இருக்குது, எங்களோட சொத்து இருக்குது. அங்கே கோடிக்கணக்கான சொத்து அங்கே இருக்குது. நீங்கள் அவங்கள போய் வீடியோ எடுத்தீங்கன்னா அந்த படம் பூரா பிளாஸ் ஆகும் வெளியே. அதை அவங்க விரும்ப மாட்டாங்க. நம்ம படமே வெளியே வரக்கூடாது. எங்களோட கோரிக்கை என்னன்னா, நாங்கள் வெளியில் இருக்கிறது எங்களுக்கு வருத்தமாக தான் இருக்குது. உள்ளே இருந்தவங்க தான். இது எப்படி லெவல் பண்ணி கொண்டு போனால் அப்படி கொண்டு போகணும். அவங்கள புரிய வச்சு நாங்களும் ஒற்றுமையாக செயல்படுவோம். அந்த சொத்தை விடுறதுக்கு நாங்கள் ஒன்றும் ஏமாளிகள் கிடையாது. எங்களோட அப்பா, மாமா, மச்சான் எல்லாம் போட்டவங்க ஒரு 10 பேர் வெளியே இருக்காங்க. அவங்களாம் ஒன்று சேர்த்து அங்கே போய் நாங்கள் இருப்போம். கூடிய விரைவில் அந்த சொத்தை மீட்டெடுப்போம்.
அவங்க நல்லபடியாக பேச்சு வரனா நல்லபடியாக சேருவோம், இல்லை அவங்க லீகலாக பார்க்குறா லீகலாக பார்ப்போம். என்னப்பா கரெக்டானப்பா? யுகாதின்றது தெலுங்குன்றது ஒன்று தான், இருந்தாலும் நாங்கள் அந்த பயன்பாட்டு மொழியில் அதில் வச்சுட்டோம் இல்லையா. இப்போது நாங்கள் இது வரைக்கும் பார்த்துருப்பீங்க, மகளிர் அணிகளை வேறு மேலே உட்கார வச்சு ஒரு மரியாதை கொடுத்து அவங்களுக்கு பண்ணியிருக்கோம். அதையும் நீங்கள் வாழ்த்தி போடுங்க. இவ்வளோ மகளிர் வந்திருக்காங்க, இவ்வளோ மகளிர் வந்து பேட்டி கொடுத்தாங்கன்னு வாழ்த்துங்க. அதேமாதிரி நாங்கள் சொன்ன கோரிக்கை அதுதான். மதுரை ஆண்ட பேரரசி ராணிமங்கம்மாளுடைய ஒரு சிலை, வெங்கல சிலையை மதுரை மாநகரில் வைக்கணுங்கிற ஒரு கோரிக்கை. அந்த திருமல் நாயக்கருக்கு மதுரை விமான நிலையத்துக்கு அந்த திருமல் நாயக்கர் என்ற பெயரை வைக்கணும்னு நாங்கள் அரசாங்கத்துக்கிட்ட இந்த கூட்டத்தின் வாயில கோரிக்கை வைக்கிறோம். அதே போல் நாங்கள் கூப்பிட்ட அளவுக்கு இவ்வளோ பேர் வந்து வேறு சந்தோஷமாக வந்து ஒரு நாளை வந்து என்ஜாய் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு எங்களுடைய யுகாதி கமிட்டியின் சார்பாக அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். சங்கத்தில் பேனர் யுகாதி போட்டிருக்கேன்றீங்க. யுகாதியும் தெலுங்கு வருஷ பிறப்பு மேக்ஸிமம் ஒன்று தான்.